அனைவருக்கும் வணக்கம். தமிழக முதல்வருடைய பிறந்த தினத்தை ஒட்டி இன்னைக்கு மேலூர்ல மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. பல கட்டமா நடைபெறுது. முதல் சுற்று இப்போதைக்கு நடைபெற்று முடிஞ்சிருக்கு. முதல்வருடைய பிறந்த நாளை ஒட்டி ஒவ்வொரு ஊர்களிலும் நம்மளுடைய கட்சி நிர்வாகிகள் பல நலத்திட்ட உதவிகள் மற்றும் இந்த மாதிரியான பந்தயங்கள் நடத்தி மக்களிடம் இணைந்து செயல்பட்டு இருக்காங்க. இன்னைக்கு நிறைய நிகழ்ச்சிகள் இதே மாதிரி மதுரை மாவட்டம் முழுவதும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நலத்திட்ட உதவிகள் நிறைய ஏற்பாடு செய்யப்பட்டது. நம்முடைய முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் இப்ப நடந்து முடிஞ்சிருக்கு. அடுத்த கட்டமும் நடக்கிறது. வேற ஏதாவது கேள்வி சென்டர் ஒரே சென்டர் இருக்கு. இங்க மதுரையில் 120 கிடையாது. அது விளக்கமா இல்ல என்னன்னா, பழைய திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு அமைச்சர் அவர் சொல்றதா அங்க அவர் என்ன சொல்றாரோ எல்லாத்துலயும், அதாவது கலெக்ஷன்ல இருந்து ஒரு சாதாரண ஒரு தெருவோர வியாபாரிகளுக்கு பண்ற கலெக்ஷன் இருந்து மைன்ஸ்ல இருந்து எல்லா குவாரிகள் இருந்து எல்லாமே அவர் சொல்றதான். ஸோ எந்த நிகழ்ச்சிகள் பொது நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அந்த ஒரு பவர் சென்டர், அதாவது மூர்த்தியா இருந்தா அந்த இப்ப ஜல்லிக்கட்டா மூர்த்திக்கு தெரியாமல் மூர்த்தியோட சொல்லுக்கு இணங்காமல் மூர்த்தி யாரை போட்டு நடத்தணும்னு சொல்றோம் அவர் போட்டு நடத்தணும். எந்த ஊர்ல நடத்தணும் அந்த ஊர்ல தான் நடத்தணும். யாரை வச்சு நடத்தணும், எந்தெந்த மாடுகள் கலந்துக்கணுமோ அவர் சொல்றதான் நடக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்திலும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு பவர் சென்டராக இருந்து பொதுமக்கள் நிகழ்ச்சியும் நடத்துறது இல்லை. நாங்க ஊர்ல எல்லாம் நிறைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறப்போ எங்க ஊர்ல ஜல்லிக்கட்டு நடந்துட்டு இருந்துச்சு. மூர்த்தி வந்தோடனே நிப்பாட்டிட்டாரு. எங்க ஊர்ல ஜல்லிக்கட்டு நடந்த ஜல்லிக்கட்டு நிப்பாட்டிட்டாரு. அவர் சொல்றபடிதான் நடக்கணுங்கிறாருன்னு பல ஊர்கள்ல இந்த கோரிக்கைகள் வந்தது. இதை மனதில் வைத்துதான் நாங்க சொல்றோம். இனிமேல் இந்த நம்ம தமிழக முதல்வர் அண்ணன் விஜய் தலைமையிலான அரசு வந்த பிறகு எந்த பவர் சென்டர் எங்கேயும் கிடையாது. மக்களுக்கு வேலை செய்யறது தான் இங்க இருக்க அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாம் இருக்குமே தவிர்த்து ஒரு பவர் சென்டராக இருந்து ஒரு எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி வசூல் செஞ்சு ஒவ்வொரு ஊர்லயும் கொள்ளையடிக்கிற வேலை இனிமேல் எந்த இடத்துலயும் அது நடக்காது. அதை முற்றிலுமாக ஒழித்து விட்டார் தமிழக முதல்வர். அதெல்லாம் திரும்ப திரும்ப வலியுறுத்தி இருக்கோம். எல்லாரும் இன்னும் அந்த மனப்பான்மையிலே எல்லாரும் மதுரையில் ஒரு அமைச்சர்னா இன்னும் அந்த மூர்த்தியோட மனப்பான்மையிலிருந்து எல்லாரும் வெளியே வரணும். அந்த பழைய மூர்த்தி, பழைய பொன்முடி, இல்ல பழைய நேரு, இந்த மாதிரியான ஏவா வேலு, இந்த மாதிரியான எந்த பவர் சென்டரும் நம்ம தமிழகத்துல இனிமேல் இருக்க போவதில்லை. அந்த மாதிரியான பவர் சென்டர் உருவாகவும் தமிழக முதலமைச்சர் விட மாட்டார். எல்லாருமே மக்களுக்கான வேலைகளை மட்டும் செஞ்சுட்டு நாங்கள் கண்டிப்பாக மக்களோடு செயல்படுவோம். அதான் திரும்ப திரும்ப நாங்கள் வலியுறுத்திட்டு இருக்கோம். மதுரையில இந்த பவர் சென்டர் மாதிரி இது எங்கேயுமே இருக்காது. நடந்த ஊழல்களுக்கு தானே எங்கெல்லாம் ஊழல் இருக்கோ அதுக்கான ஆதாரபூர்வமாக எல்லாம் கிடைத்த பிறகு வழக்கு பதிவு செய்து லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்களோட விசாரணை செஞ்சுட்டு வராங்க. இது எல்லாரும் இடத்துலயும் நடந்தது தானே. ரொட்டீனாக எங்கெல்லாம் ஊழல்கள் கொஞ்ச நஞ்சம் இல்ல, எல்லா இடத்துலயும் பல ஆயிரக்கணக்கான கோடிகள், லட்சக்கணக்கான கோடிகள் மக்களுடைய வரிப்பணம் ஊழல் செய்து இவங்கெல்லாம் கொள்ளையடிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வழக்கு எங்கெங்கெல்லாம் ஆதாரம் இருக்குதோ, இப்ப நாங்க கடந்த வாரம் கண்டக்டர்ல புகார் அளிக்கப்பட்டுள்ளது. எங்கெல்லாம் ஆதாரம் இருக்குதோ அதெல்லாம் ஏற்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு கண்டிப்பாக யார் இதில் இந்த முறைகேடுகள்ல இந்த ஊழல்ல சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க மீது கண்டிப்பாக சட்டப்பூர்வமான நடவடிக்கை, கடுமையான நடவடிக்கை இருக்கும். திமுகவுடன் யாரும் இல்ல, திரும்பவும் சொல்றோம், திமுகவுடன் யாரு போக முடியும்? திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கணும் இப்பவும் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில வரைக்கும் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஸ்டாலினும் உதயநிதியும் எடப்பாடியும் சேர்ந்து ஆட்சி அமைக்க ஒவ்வொரு நாளும் முயற்சி செஞ்சுட்டு வராங்க. அவர்கள் இன்னும் ஒரு டீம் வச்சு தினமும் இந்த வேலையை செஞ்சுட்டு வராங்க. அதை பிடிக்காமல், ஏன்னா மக்கள் பெரும்பான்மையான மக்கள் தமிழக முதல்வராக அண்ணன் விஜயவர்தன் வாக்களிச்சிருக்காங்க. அதை எதிர்த்து குறுக்கு வழியில யாரையாவது பர்ச்சேஸ் பண்ணாமான்னு சொல்லிட்டு குதிரை பேரத்தில் ஸ்டாலின், உதயநிதி, மாப்பிள்ளையும் சேர்ந்து இந்த பக்கம் எடப்பாடி மகனும் சேர்ந்து இந்த வேலையை செஞ்சுட்டு வராங்க. இன்னைக்கு காலையில வரைக்கும் செஞ்சுட்டு வராங்க. இதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் கூட்டணியிலிருந்து வெளியேறதுக்கு முக்கிய காரணம். ஒவ்வொரு கட்சியும் உடைக்கிறதுக்கான வேலையில அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது அவங்களுடைய கூட்டணியில் இருந்த கட்சிகளை உடைக்கும் வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாரையும் மிரட்டும் வேலையில செஞ்சுட்டு இருக்காங்க. பணத்தை கொடுத்து இன்னைக்கு பல எம்எல்ஏக்களை பர்ச்சேஸ் பண்ற வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு எதுக்கு மதிமுக அந்த எம்எல்ஏ எதுக்கு இவங்க அவங்க சார்பா நின்றவங்க எதுக்கு அவங்க கட்சி கூட்டத்திற்கே போக விடாமல் செய்தது யார்? மதிமுகவுடைய அவங்க எம்எல்ஏ அவங்க சிம்பிள்ல வேணா திமுக சிம்பிள் நின்றுக்கலாம். ஆனால் அவங்களுடைய கூட்டத்திற்கு கூட செல்ல விடாத அளவிற்கு இவர்கள் மிரட்டுவது. அப்ப ஆட்சியில் இருந்தப்ப என்னென்ன செஞ்சிருப்பாங்க? இவர்கள் எல்லா கட்சியும், அதாவது கூட்டணி இருந்த கட்சிகள், விசிக உட்பட அண்ணன் திருமாவளவன் உட்பட பல பேரை இவர்கள் நிறைய நிகழ்ச்சிகள், பொதுவான நிகழ்ச்சிகள் போக கூட இவர்கள் தடை வைத்து மிரட்டினார்கள். கண்டிப்பா அது மாதிரியான வேலைகளை இப்ப செய்யறாங்க. இந்த ஒரு விஷயத்தினாலதான் இப்பவும் அவங்க மறுக்க முடியுமான்னு கேட்டு பாருங்க. திரு ஸ்டாலின், உதயநிதி, மாப்பிள்ளையும் சேர்ந்துட்டு எடப்பாடி மகனும் சேர்ந்து இப்பவும் இன்று காலை இந்த நிமிடம் வரை அவர்கள் இருவரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க எல்லாரையும் குதிரை பேரத்தில் பர்ச்சேஸ் பண்ண ஒவ்வொரு நாளும் முயற்சி செஞ்சுட்டு வராங்க. அதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் கூட்டணியிலிருந்து ஒவ்வொருத்தரும் வெளியே வர்றாங்க. நிறைய பேர் திமுகவிலிருந்து பல எம்எல்ஏக்களும் அதற்கு உடன்படவில்லை.
அவர்கள் ரிசைன் பண்ணாலும் இதே மாதிரி பலர் ராஜினாமா செய்தாலும் ஆச்சரியமா இருக்கு. திமுக இருந்த பலர் ராஜினாமா செய்தாலும் ஆச்சரியமா இருக்காது. ஏன்னா யாருக்குமே இது ஒரு உடன்பாடு இல்லை. யாருக்குமே இது ஒரு உடன்பாடு இல்லை. ஏன்னா எப்படி நீங்க வந்து நாளைக்கு போய் மக்களை பேஸ் பண்ணுவீங்க? நீங்க திமுக அதிமுக சேர்ந்து இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருவீங்க, நாளைக்கு மக்கள் எப்படி பேஸ் பண்ணுவீங்க? இவருக்கு திமுகவில் இருக்கிற பல எம்எல்ஏக்கள் உடன்படவில்லை என்று தான் எங்களுக்கு வந்த தகவல். அவர்கள் பலர் ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்தாலும் ஏன்னா நாளைக்கு போய் அவங்க மக்கள் சந்திக்க முடியாது. நாளைக்கு போய் எப்படி நீங்க மக்கள் முன்னாடி நீங்க போய் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் நாங்க திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சாலும் போய் நிற்பீங்களா? அதனால பலர் வெளியேறும் வேலைகள், பலர் ராஜினாமா செய்யும் வேலைகள் இவ்வளவு மோசமாக போனதற்கு காரணம் இந்த ரெண்டு குடும்பத்தினுடைய சொத்தை பாதுகாத்துக் கொள்ள அவங்களுடைய ஊழலை மறைக்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த சுயநல முடிவுகள் தான் இந்த எல்லாத்துக்கும் காரணம். இன்னும் பல ஜனநாயகத்தின் படுகொலைகள் இவர்கள் செய்ய தயாரா இருக்கிறார்கள். இந்த நிமிடம் திரும்ப சொல்றோம், இந்த நிமிடம் வரை அந்த முயற்சியில் தொடர்ந்து அவங்க அதற்கான முயற்சிகள் அவர்கள் இருவரும் சேர்ந்து சந்திக்கிறது, அவர்கள் எல்லாரையும் பேசுறது, நம்ம எல்லாம் சேர்ந்து இதெல்லாம் செய்வோம்னு சொல்றது, மற்ற எல்லாத்தையும் பேரம் பேசுறது, ஒவ்வொரு கூட்டணி கட்சியும் அவர்கள் உள்ள கூட இருக்கிற கட்சிகளை கன்வின்ஸ் செய்யறது, அவங்களை மீண்டும் இந்த முயற்சிகளுக்கு வித்துடுவது, இதை எல்லா இடத்துலையும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்காங்க. கண்டிப்பாக இந்த நிமிடம் வரை அதை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. சண்முக சார் வந்து சண்முக சார் வந்து கம்யூனிஸ்ட் தலைவர் கொள்கை கூட்டணி அவர் தெளிவா சொல்லிட்டாரு. இவங்க எல்லாம் சேர்ந்து கூட்டணி சேர முயற்சி பண்ணா அவங்களுடைய கடந்த வாரத்துல அவங்களுடைய சிபிஎம் உடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர்லயே போட்டிருக்காங்க. சோ இந்த வந்து இன்னமும் முயற்சி கொள்கை இல்ல அதான் என்ன கொள்கை இருக்கு? நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்க வந்து முயற்சி செஞ்சு நீங்க வந்து ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சீங்கன்னா இதை விட கேவலம் அரசியல் கேவலம் எதுவும் கிடையாது. இவர்கள் வந்து இதை விட ஒரு அரசியல் வியாபாரம் எதுவும் கிடையாது. இந்த ரெண்டு குடும்பமும் இத்தோட இந்த அரசியல் விட்டு ஒதுங்க வேண்டும். ஏன்னா இன்னமும் இவங்க வந்து ஒரு இந்த அரசை எவ்வளவுக்கு எவ்வளவு இவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுவோம் அதை வெளியிலிருந்து பண்ணிட்டே தான் இருக்காங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு இது தொந்தரவு பண்ணுவோம் தொந்தரவு பண்ணுவாங்க. வந்து சார் இப்ப வந்து நேச்சுரல் ரிசோர்சஸ்க்கு இயற்கை வளங்களை கொள்ளையடித்தார்களோ இந்த அரசு ஒரு துளியும் மன்னிக்காது. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. யார் யாரெல்லாம் இயற்கை வளங்களை கொள்ளையடித்தார்களோ இது எல்லாருக்கும் தான். அந்த ஆட்சியில இவங்க ரெண்டு பேரும் செஞ்சதான். அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி அவருடைய பேராசையின் காரணமாக தான் பல இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டது. மதுரை சுத்தி எங்காவது மழையே இல்லை, எல்லாம் வந்து ஏதோ பாதி அது வெட்டி வெளியே போட்ட மாதிரி இருக்கு. ஸோ இயற்கை வளங்களை கொள்ளையடித்தவர்கள் மீது எந்த தயவுதாட்சியும் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கப்படும். ஊழல் இயற்கை வளங்கள் கொள்ளையடித்தவர்களுக்கு எந்த மன்னிப்பும் இருக்காது. உச்சநீதிமன்றம் கொடுத்துள்ளபடி நாங்களும் அரசும் அதுக்கு முழு ஒத்துழைப்பு அளித்து இந்த வழக்கை விரைவாக முடிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மதுரை பாதுகாத்த பெரிய பிரச்சனை சொன்னீங்க. அதுக்கான அசஸ்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஏன்னா புதுசாக மாநகராட்சியில் நிறைய இடங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. முழு அளவிலான அசஸ்மெண்ட் போய் நம்ம வந்து பெரிய திட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். எப்படி 3000 இருந்து 5000 கோடி அளவுக்கு இருக்கும். அதுக்கான திட்ட மதிப்பீடுகள் வேலைகள் நடந்துட்டு இருக்கு. முழுமையாக முடிந்த பிறகு முதல்வட்ட ஒப்புதல் பெற்று கண்டிப்பாக பாதாள சாக்கடை கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இருக்குது. அது முதலாவதாக தலையாய பணியாக அது செய்யும். பட்ஜெட்டுக்கு அப்புறம் ஏன்னா நிதி ஆதாரத்தை எப்படின்னு நம்ம வேலிடேட் பண்ணோம். பட்ஜெட்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக அதுல வேலிடேட் பண்ற பணிகள் பயிர்கடன் விவசாயி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல தெளிவா சொல்லியாச்சு. நம்ம 70,000 கீழே வந்து அனைத்து பயிர்களும் ரத்து செய்யப்பட்டுச்சு. அடுத்தடுத்த கட்டங்கள்ல அடுத்த வர ஆண்டுகள்ல என்ன பாலிசி பார்ப்போம். பட் இப்போதைக்கு தெளிவாக 14 லட்சம் விவசாயிகள் பயனடைஞ்சிருக்காங்க. ஒரு சில பேர் திமுக தூண்டுதல் நடந்துட்டு இருக்கு. அதை நீங்கள் புறந்தள்ளி விட்டு கண்டிப்பாக இதுல 14 லட்சம் பேர் நேரடியாக பயனடைஞ்சிருக்காங்க. அவர்கள் அனைவரும் கண்டிப்பா சந்தோஷமா எங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சு வராங்க. என்ன இந்த அரசால முதல்வரால என்னென்ன முடியுமோ அதை அனைத்தையும் மக்களுக்காக செஞ்சுட்டு இருக்காங்க. யாரும் இங்க வந்து ஸ்டாலின் குடும்பம் மாதிரியோ இல்ல எடப்பாடி குடும்பம் மாதிரியோ வீட்டுக்கு எடுத்துட்டு போறது. இதெல்லாம் மக்களுக்கான பணம், மக்களுக்காக செலவு பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த அரசு முதல்வர் அண்ணன் விஜய் அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இதை நிதி ஆதாரத்தை எவ்வளவு சீராக முறையாக செலவு பண்ண முடியுமோ அப்படிதான் செலவு பண்ணிருக்காங்க. எங்கேயும் இங்க பார்ட்டி ஃபண்டும் கிடையாது, எந்த கமிஷனும் கிடையாது. இல்ல 30% எடுத்துட்டு போய் பிடிஆர் சொன்ன மாதிரி 30,000 கோடி ஒரே குடும்பம் கொள்ளையடிச்சு மாட்டோம். இங்க எதுவும் இல்லை. தெளிவாக மக்களுக்காக மட்டும் தான் செலவு பண்ணுங்க அந்த அரசு. ஒரே தொழிற்சாலை உருவாக்க ஐடியா இருக்கா? நிறைய திட்டங்கள் கொண்டு வரணும். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். கண்டிப்பா கொண்டு வரணும். நன்றி.